அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் நாம் ஏன் நம்மை அறியாதவர்களாய் இருக்கிறோம் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: நாம் ஏன் நம்மை அறியாதவர்களாய் இருக்கிறோம். ஆதி மாயப்படைப்பின் ஜீவர்களாகிய நாம் மும்மல மாயபோகிகளாய், மலம் புசிக்கும் அறிவிலிகளாய், மலபோக மயக்கம் தெளியாது சிக்குண்டு மீளும் வழியறியாது சுழல்கின்றோம். நாம் ஆன்மா என்று அறிவித்தாலும் அறியோம் ஏன்? ஆசையெனும் அறியாமையை அகற்றி துன்பம் தவிர்க்க முயன்றோம் இல்லை. இவ்வாழ்வை சத்தியம் என்றும் இதில் இன்புறுவதுவே இன்பம் என்றும் விரும்புவதால் மேலும் வழியின்றி சிக்குண்டோம். ஆன்மாவை அறியும் அறிவை பெற்று வாழும் வழியறிந்து ஆவன செய்தால் அவ்வாழ்வு சித்திக்கும். இகவாழ்வு அரும், ஆன்ம வாழ்வு உறும். அது தருணம் பேரின்ப வாழ்வு இஃது என அறிவோம். ஜீவ மாய வாழ்வை விட்டதனால் ஆன்ம வாழ்வு சித்திக்காது. கருணை வாழ்வை பெற்றவர்க்கே ஆன்ம வாழ்வு சித்திக்கும். கருணை வாழ்வை பெறாவிடில் சும்மா இருப்பதுவே சுகம் என தடையாகும். உலக வாழ்வு இன்பமானால் ஆசை அருமின் என்று ஏன் அறிவிக்க வேண்டும்? இதை அகற்ற எத்தனை வேதங்கள், ஆசை அற எத்தனை சாதனைகள். முடிவில் இதனை பார்க்கவும் நினைக்கவும் கூடாது என்று துறவு கோலம். அதனால் எவ்வளவு கொடிய இன்ப துன்பம் தரும் நரகம் என்று அறிவித்தும் இவ்வாழ்வை விரும்புவோர் அறிவிலிகள் என்றும் இத்துன்பத்தினின்று விடுபட எத்தனை உலக வாழ்வு, இம்மாய விஷமகற்ற எத்தனை ஒழுக்க சாதனை, இம்மாய விஷம் தெரியாதிருக்க எத்தனை பரவாழ்வு பரம்பர பராபர நிலை. இவ்வுண்மையை அறிவிக்கவே ஜீவ படைப்பு எனும் ஆதிப்படைப்பை கருணையிலா ஆட்சி கடிகி ஒழிக என்று அறிவித்தமையால் அறிக. மரணம் எனும் மாய நச்சகற்றி மரணமெனும் மாயையிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ வைப்பதுவே சுத்த சன்மார்க்கமெனும் ஊன்றிய தமிழ் மாமறை. ஜாதி சமய மத வேத ஆகம சாத்திர புராண இதிகாசமெல்லாம் மாயையே. ஆதி அந்த
மாயபோகத்தை புசியாது பசித்தும் இந்திரிய கரண ஜீவ ஒழுக்கம் பெற்று இரக்கமே உயிராய் ஆதி அந்த மாய சித்தி வல்லப கர்த்தர்களுடன் களவாது ஆன்ம ஒழுக்கம் பெற்று தனித்தும் தனிப்பெரும் கருணை அருளறிவை பெற்று விழித்தும் இருப்பவரே அருட்பெரும் ஜோதியாக வல்லார். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.